அதை தொடர்ந்து தற்பொழுது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலை புறக்கணிப்பதா பாஜக அறிவிச்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க சார்? ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரையிலே இப்போது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டி என்றாகிவிட்டது. பாரதிய ஜனதா போட்டியிட்டு இருக்க வேண்டும். காரணம், திமுக மீது பல்வேறு குறைகளை விமர்சனங்களை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வைத்து வந்தார்கள். அதையெல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு நல்ல வாய்ப்பு. வெற்றி தோல்வி என்பது ஒருவரும் இருக்க, இடைத்தேர்தல் போட்டி என்பது ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வாய்ப்பை புறந்தள்ளி விட்டார்கள். அப்படி என்றால் இன்றைய தேதிக்கு நாம் தமிழர் தான் பாரதிய ஜனதாவை தாண்டி திமுகவுக்கு எதிர்கட்சி என்றாகிவிடும். அதாவது நாம் தமிழர் வாங்குகிற ஓட்டு சதவீதம் என்பது பாரதிய ஜனதா ஓட்டு சதவீதத்தை விட அதிகமாக இருந்தாலோ அல்லது 10% மேல் போனாலோ அவர்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் இப்போதுதான் மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். எனவே ஒரு மாநில கட்சியாக அவர்கள் ஸ்திரம் பெற்று விடுவார்கள். ஏற்கனவே அதிமுக புறக்கணித்து விட்டது, அதன் கூட்டணி கட்சி தேமுதிகவும் புறக்கணித்து விட்டது, இப்போது பாரதிய ஜனதாவும் புறக்கணித்திருக்கிறது. திமுகவுக்கு இதிலே ஒரு வகையிலே லாபம் தான். காரணம், தமிழ்நாட்டிலே அவர்களை எதிர்ப்பதற்கு எந்த கட்சிக்கும் துணிவில்லை என்றாகிவிடும். என்னதான் ஆளுங்கட்சி இடைத்தேர்தல்களிலே ராஜகம் செய்யும், அது பணபலத்தை பிரயோகித்து வெற்றி பெறும் என்று சொன்னாலும் கூட ஏதாவது ஒரு ஓட்டு சதவீதத்தை நிரூபிப்பதற்கு இந்த இடைத்தேர்தல் எதிர்கட்சிகளுக்கு வசதியாக இருக்கும். அதிமுகவும் அந்த வாய்ப்பை நழுவ விடுகிறது, இப்போது பாரதிய ஜனதாவும் அந்த வாய்ப்பை நழுவ விடுகிறது. கண்டிப்பா சார். பல இடைத்தேர்தல்களை பல கட்சிகளும் இது போன்று புறக்கணிச்சிருக்கிறது, இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு. இப்போ இப்படி ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த இருக்கிறதுக்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இருண்ட ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அரசியல் சாசனத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடக்குதுங்கிற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அரசியல் சாசனத்துக்கு எதிராக ஒரு மாநில அரசு நடக்குமே ஆனால் அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பில் இருப்பது பாரதிய ஜனதா தானே. எனவே அதிமுக குறை சொல்லும் போது அது வேறு வகையாக பார்க்கப்படும். ஆனால் பாரதிய ஜனதா என்பது இன்றைய தேதிக்கு தேசத்தை ஆளுகிற கட்சி. அவர்கள் இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகளை கூறுவது என்பது அவர்கள் பலவீனத்தை தான் இது காட்டும். காரணம், திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து கூறி வருவது என்னவென்றால், தமிழ்நாட்டிலே இனிமேல் கூட்டணி ஆட்சி தான், அந்த கூட்டணி ஆட்சியிலே 2026 பாரதிய ஜனதாவுக்கு பங்கு இருக்கும், பாரதிய ஜனதாவை சேர்த்துக் கொண்டுதான் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும், திமுகவுக்கு மாற்று அதுதான் என்றுதான் அவர் கூறி வந்தார். அதற்கான ஒரு வாய்ப்பு, அது எவ்வளவு குறைந்த ஓட்டு சதவீதமாக இருந்தாலும் சரிதான், அல்லது வெற்றியே கிடைக்காவிட்டாலும் சரிதான், இடைத்தேர்தலை பாரதிய ஜனதா புறக்கணித்திருக்க கூடாது. அதிமுக புறக்கணித்ததிலே விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்து விட்டு இப்போது அடுத்த சில மாதங்களில் வருகிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்பது அவர்களுக்கு சற்று நெருடலாக இருந்திருக்கும். இத்தனைக்கும் போட்டியிட வேண்டும் என்று கட்சியிலே பலரும் விருப்பம் தெரிவித்ததாகத்தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு கண்டினியூட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் டிசிஷன் அதை அவர் மெயின்டைன் செய்திருக்கிறார் என்ற வகையிலே நான் பார்த்தேன். பாரதிய ஜனதாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. போன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அனைவருக்கும் முன்னதாக தேர்தல் பொறுப்பு குழுவை அறிவித்தது பாரதிய ஜனதா தான், இது குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் தான். அதற்கு பிறகு அதிமுக போட்டியிட்டது, மற்ற பிற கட்சிகள் எல்லாரும் ஒதுங்கி கொண்டார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போது அதிமுக தேமுதிக எல்லாம் புறக்கணித்திருக்கிற நிலையிலே பாரதிய ஜனதா போட்டியிட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு தராசு ஷாம். தொடர்ந்து செய்தியாளர்